அனைவருக்கும் வணக்கம். இறைவனை தேடி நாம் எங்கெங்கோ ஓடுகிறோம். ஆனால் அந்த பரம்பொருள் உண்மையில் எப்படிப்பட்டது? அதை நம்முடைய அறிவாலோ பேச்சாலோ எட்டிவிட முடியுமா? இதை பற்றி மிக அழகாக விளக்குகிறது இந்த பாடல். வேலே விளங்குகை யான் செய்ய தாளினில் வீழ்ந்திரைஞ்சி மாலி கொளவிங்கன் காண்பதல்லான் மனவாக்குச் செயலாலே எடைதற்கரிதா அருவுருவாகியொன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே. இந்த பாடலின் சாராம்சம் என்ன தெரியுமா? சரணாகதி. வேல் ஏந்திய முருகப்பெருமானின் செம்மையான திருவடிகளில் விழுந்து வணங்கி அவன் மீதான பக்தியில் திளைப்பதன் மூலமாக மட்டுமே அவனை உணர முடியும். எல்லைகள். நம்முடைய மனம், வாக்கு, செயல் ஆகிய மூன்றாலும் அந்த பரம்பொருளை முழுமையாக அடைந்துவிட முடியாது. ஏனெனில் அவை எல்லைக்குட்பட்டவை. தன்மை. அவன் அருவமாகவும் உருவாகவும் உருவம் உடையது, இவை இரண்டும் கலந்தும் இருக்கிறான். ஒன்று போல இருக்கும் அந்த பொருளை, அதாவது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட அந்த உண்மையை எப்படி விவரிக்க முடியும் என்று வியக்கிறார் பாடலாசிரியர். நண்பர்களே, நாம் பல நேரங்களில் கடவுளை ஒரு தர்க்கமாகவோ அல்லது வெறும் சடங்காகவோ பார்க்கிறோம். ஆனால் இந்த பாடல் சொல்வது போல தர்க்கத்தை விட அன்பும் சரணாகதியும் தான் இறைநிலைக்கு மிக நெருக்கமானது. நம் அறிவுக்கு எட்டாத ஒன்றை நம் இதயத்தால் உணர முடியும் என்பதே இதன் உண்மை. இந்த தத்துவ பாடல் உங்கள் மனதிற்கு அமைதியை தந்ததா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஆன்மீக தேடல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.